டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மெத்தடில் தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதை விட முக்கியமாக இந்த தயிர் சாதத்துக்கு சூப்பரான ஒரு மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த ஊறுகாய்க்கான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஊறுகான்னு டைப் பண்ணுங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் தயிர் சோறு, அதாவது வெயில் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம அடிக்கடி தயிர் சோறு சாப்பிட்டோம்னா நம்ம வயிறுக்கு இதமாக இருக்கும். அதுக்கு நம்ம பச்சரிசி ஒரு 250 கிராம் எடுத்துருக்கோம், அதாவது ஒரு கப்பு. இது நம்ம சாப்பாட்டு பச்சரிசி, நைஸாக பொங்கலெல்லாம் வைப்போம்ல, அந்த பச்சரிசி தான் இது நீங்கள் ரேஷன் அரிசி, வீட்டில் கடையில் வாங்கின அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இப்போ ஊற வச்ச அரிசி அப்படியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். 1.5 லிட்டர் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. சூடான தண்ணியில் தான் நம்ம பச்சரிசியை போடணும். பச்சரிசியை நம்ம தயிர் சோறுக்கு நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு எடுக்கணும். இப்போ குழைய வேக வச்சுன்னா நம்ம வடித்து தான் எடுக்கணும். வடித்து எடுக்கிறதுக்குன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு நல்லா சலசலன்னு நல்லா வெந்து அதை வடிக்கிற அளவுக்கு இருக்கும். இல்லைன்னா தண்ணியை குறைய வச்சோம்னா நமக்கு ஒரு பிசு பிசுன்னு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். நமக்கு அது ரொம்ப குழப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 250 கிராம் அரிசியை உள்ளே சேர்த்தாச்சு. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. பச்சரிசி சோறு நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும். அப்பப்போ கலந்து விட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சோறு பார்த்தீங்கன்னா நல்லா குழைவாக, பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கலாக குழைவாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே வடித்து எடுத்துடலாம் தனியாக. இப்போ நமக்கு இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். 1/4 மணி நேரத்தில் சூப்பராக நல்லா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்கணும். இப்போ நம்ம தண்ணியை பூரா வடித்து எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ தயிர் சோறுக்கு நம்ம தாளிப்பு போடணும். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேனில் ஒரு 25 ml கடலெண்ணெய் சேர்த்துக்குவோம். கடல் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 1/2 டீஸ்பூனு உளுந்து, 1 டீஸ்பூனு சமையல் கடலைப்பருப்பு. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கடுத்து ஒரு 50 கிராமு நிலக்கடலை பருப்பு, ஏற்கனவே வறுத்த பருப்பு தான் நம்ம தொலி நீக்கி வச்சுருக்கோம். ஒரு 50 கிராம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சூடு மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கடலைப்பருப்பையும் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம தயிர் சோறுக்கு தேவையான காரம் பச்சை மிளகா காரம் மட்டும்தான். நான் ஒரு மீடியமான சைஸில் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அடுத்து இஞ்சி துண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவு எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு பரட்டி விடுங்க தாளிப்பில். அடுத்து கருவேப்பிலை தாராளமாக ஒரு 3 கொத்து உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு அதையும் ஒரு பரட்டி விட்டுருங்க. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு தயிர் சோறுக்கு சூப்பராக ஒரு தாளிப்பு தயாராகிடுச்சு. அடுத்து தயிர் சோறுக்குன்றதுக்கு தகுந்தாப்புல ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சோறு நல்லா பச்சரிசி சோறு நல்லா வடித்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுருக்கோம். அதை அப்படியே நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சோறை அந்த பேசனில் சேர்த்துட்டு தயிருக்கு தாளி போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த தாளிப்பை இந்த சோறு மேலே சேர்த்துடலாம். அடுத்து இந்த சின்ன பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு கப்பு நல்ல கெட்டி தயிர், நேற்று ஊற்றி வச்சது புளிக்காத தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் போட்டுக்குவோம். நம்ம ஏற்கனவே சோறு வேக வைக்கும்போது அதுக்கு தேவையான உப்பு அதில் போட்டு நம்ம வேக வச்சுட்டோம். இப்போ தயிரில் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கெட்டி தயிரை இப்போ நம்ம விஸ்க் வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை தயிர் புளிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த புளிச்ச தயிருக்கு இணையாக காய்ச்சி ஆற வச்ச பால் அது ஈக்குவலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கிண்டி வச்சு கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும்போது நமக்கு புளிக்காமல் இருக்கும். அந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது நான் ஃப்ரெஷ்ஷான தயிர்ன்றதுனால நம்ம பால் எதுவும் சேர்க்கலை. தயிர் நல்லா கடைஞ்சாச்சு, பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம சோறு தாளிப்பு இப்போ தான் தயிர் சேர்க்குறோம். தயிர் அப்படி டாப்பில் ஊற்றி விடுங்க. எடுத்து வச்சுருந்த எல்லா தயிரையும் சேர்த்தாச்சு. தயிர் நல்லா ஒரு கப்பு தயிர் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளிப்பு தயிர் நீங்கள் ஒரு கரண்டிகிட்ட கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கடையில் போய் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி தயிர் சோறு நம்ம வீட்லேயும் சூப்பராக இந்த மாதிரி டைப்பில் ரெடி பண்ணுவாங்க. அதே டைப்பில் தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். தயிர் சோறு நல்லா கலந்தாச்சு. நல்லா இந்த அளவு கலந்துட்டு அவ்வளோதான், நம்ம சாப்பிட வேண்டியதுதான். கொஞ்சம் கூட புளிப்பு இல்லை. அந்த தயிரோட டேஸ்ட்டு அப்படியே நமக்கு இருக்குது. மாங்காய் ஊறுகாய் சூப்பர் காம்பினேஷன். வெயில் நேரம் வந்துருச்சு, மாங்காய் சீசனு, தயிர் சோறு மாங்காய் செம்மையாக இருக்கும் இந்த காம்பினேஷனு.
இதே போல இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான தயிர் சோறு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.